அதை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் தெரிந்த பிற்பாடு தான் உண்மை வெளியே வருது. என்ன சொல்லுங்க? அப்ப அந்த வல்லமை உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா ஒப்படைத்தல், அர்ப்பணிப்பு, வைராக்கியம், மனசுல பெரிய வெறி ஆண்டு பத்திலாம் வந்தாக்கா உங்கள் அபிஷேகம் ஊற்றப்படும், வல்லமை ஊற்றப்படும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரு. சூப்பர் நேச்சர் பவர் இறங்கி வருதுன்னா நீ சூப்பர் நேச்சரா மாறினா தான் அந்த அபிஷேகம் வந்து இறங்கி வரும். சத்தமா சொல்லுங்க. வருஷத்துல பவுல அடிமையில அடிச்சாங்க, பவுல காரி துப்புறாங்க, வல்லமை அழிக்க முடியல. சரீரத்துல கை வச்சாங்க, பவுல எட்டி வதைச்சாங்க, பவுல கஷ்டப்பட்டுறாங்க, அல்லேலூயா அடித்து கொண்டே இருந்தாங்க. அந்த அடி போக சொன்னாரு, இந்த அடி எனக்கு பெரிய சாதகமா இல்லை, மகிழ்ச்சியா இருக்கிறது. நீ கத்து எவ்வளவு பாடுபட்டு உடம்புலையோ ஒரு பரம கத்துடைய அபிஷேகம் இறங்கிச்சே இருக்கும், கத்துடைய வல்லமை இறங்கிச்சே இருக்கும், கத்துடைய அமைச்சு இறங்கிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். யாருக்கு வல்லமை? தூங்குற மக்களுக்கா? சொல்லுங்க. சோம்பி இருக்கிற மக்களுக்கா? கர்த்தருடைய அபிஷேகம் யாருக்கு? கர்த்தருடைய அமைச்சு யாருக்கு? உன்னதமான அபிஷேகம், உன்னதமான வல்லமை, சத்துரு உடைக்கிற வல்லமை, நொறுக்கிற வல்லமை, உலகத்தை மாற்ற வைக்கிற வல்லமை ஒரு தலைமையில இறங்கலன்னா நீ பார்க்கிறவனா மாறணும், ஒப்பு கொடுக்கிற மனுஷனா மாறணும், அர்ப்பணிக்கிற மனுஷனா மாறணும், ஜெபிக்கிற மனுஷனா மாறணும், கர்த்தர் உழைக்கிற மனுஷனா மாறணும். நீ சோம்பேறியா இருந்தா கர்த்தர் அபிஷேகம் பண்ணவே மாட்டாரு. அல்லேலூயா. இன்னும் உட்காந்து கடைசி வரைக்கும் தந்தான துடிப்பு தான். உங்களை வல்லம் இறங்கணும்னு சொன்னா உன்னை நீ மாத்திக்கணும், உன் கேரக்டரை மாத்திக்கணும், உன்னுடைய கேரக்டர் எல்லாம் மாத்திக்கணும். என்னப்பா கேரக்டர் நல்லா இருக்குது, நான் ஒழுங்காக தான் கீழ்ப்படுகிறேன், ஒழுங்காக தான் சொல்ல, இது அப்பாற்பட்ட பிரச்சனை. உன்னை என்னைக்கு பலியா மாற்றுகிறியோ மகிமுள்ள பாத்திரமா நீ மாற்ற. கிறிஸ்தவனுக்காக பலியாக காணிக்கையாக சுகந்த வாசனை ஒப்படைக்கப்பட்டார். எப்பா மகனே, உன் மேல வல்லம் இருக்குது, உன் மேல கிருபை இருக்குது, இப்படியே போன மக்கள் மைத்துவாங்க, எல்லாம் கீழே வந்துடுவாங்க. கொஞ்சம் ஓரம் வச்சுடு, இந்த ஓரம் வச்சுடு, இந்த ஓரம் வச்சுடு, இதெல்லாம் வச்சுட்டு மனுஷனா போ. அப்பதான் உனக்கு கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்முடைய மதிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய படிப்பு எல்லாத்துக்கும் ஓரம் வைத்து விட்டு ஆண்டவரே நீ மாற்றி போய் சொல்லி வரேன்னு சொன்னா சுத்தி வல்லமை இறங்கிச்சு. இந்த கண்கள்ல வல்லமை பாயும், இந்த பிரெயின்ல வல்லமை பாயும், உன் நரம்புல வல்லமை பாயும், தலைமுடிய வல்லமை. இயேசு பயன்படுத்தப்பட புதிய நம்பரெல்லாம் பிறகு வல்லமை எனக்கு மட்டுமல்ல, இது சேர்த்த பிரசங்கம் பண்ணிச்சது. இதை வேலைக்கு போனோமா மந்தமான வாழ்க்கை அல்ல, பட் டிஃபரன்ஸ் ஆஃப் லைஃப், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நமக்கு பணம் தேவை, சாப்பாடு தேவை, வாழ்க்கை தேவை. ஐ நீட் எவ்ரிதிங். ஒரே ஒரு காரியம் என்ன, இந்த ஒப்படைப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? வல்லமை அப்படியே இருக்கு, வரம் அப்படியே இருக்கு, அபிஷேகம் அப்படியே இருக்கு, கிருபையும் அப்படியே இருக்கு, என்னைக்கும் மாறல. அந்த வாழ்க்கை என்னைக்கு எல்லாத்துக்கும் ஓரம் போட்டு விட்டாண்டவரே என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற அன்னைக்கு தான் உன்னை கர்த்தர் புதிய மனுஷனாக, வல்லமுள்ள மனுஷனாக, வல்லமுள்ள மனுஷனாக கர்த்தர் பயன்படுத்தப்படுறாரு. நம்பர் மாத்திரம் கையை மேலே உயர்த்தி அப்படி வாழ போறீங்களா? இல்லை ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு வருவேன், அதில் சொல்லுங்க பார்க்கலாம், நான் காமிக்க போட்டு ஆண்டவரே கர்த்தரின் ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தனா ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். தேவனுடைய திட்டம் என்ன? ஏன் சிலுவைக்கு போனாரு? ஏன் ரத்த சிந்தினார் ஆண்டவர்? ஏன் உயிர்த்தெழுந்தாரு? ஏன் திரும்ப வரப்போறாரு? The many purposes there. ஒரு நோக்கம் இருக்கு. நீ நானா வார்த்தை பார்த்து உட்காந்து சோதனாங்க. புதிய ஆண்டில் 2025 வருஷம் இந்த லைஃப், இந்த பேச்சு இன்க்ளூடிங் மீ சேர்த்து பேசுகிறேன். எல்லாம் இந்த வாழ்க்கை, ஒரு ஜப வாழ்க்கை, ஒரு துதியின் வாழ்க்கை, சபை கூடுதல், ஒரு பவர், ஒரு வெளிச்சம், ஒரு பேச்சு, ஒரு நடத்திப்பு எல்லாம் பக்கமாக இருக்கும். அது இருந்தால் தான் வருகிற காலத்தில் சத்துருவை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும்.
மந்தத்தை ஜெயிக்க முடியும். சாத்தா கொஞ்சம் வலை வாங்கி வைக்கிறான். சபையை சாத்தா புகுந்துட்டான். சபை சீர்க்க ஆரம்பிச்சு. சபையில பார்த்து பயங்கரமான போராட்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக கரம் எடுத்து ஆண் நோக்கி பார்க்கிறேன்னா கர்த்தரை கைவிட மாட்டார். எப்படி கைவிடுவேன்? ஓசியா 18 வாசிக்கிறோம். கைவிட மாட்டார். நம்ம கைவிடாம இருக்கணும். விட்டு பிரியாம இருக்கணும். அவரை மறக்காம இருக்கணும். அவரோடு நீ பேசிக்கொண்டு இருக்கணும். நாளைக்கு போ, வேலை செய், எல்லாம் பண்ணு. உன் மனசு இயேசுவோடு இருந்தா nobody can shake you. Nobody can shake you. யாரும் அசைக்க முடியும். வல்லமை அனைத்தும் யாருக்கு? உடைக்கப்பட்ட மக்களுக்கு, ஆண்டவருக்காக. எனி டைம், எவரி மூமெண்ட்ஸ். உடைய சிந்தை, உடைய மாமிசம், இந்த வாழ்க்கைலாம் வித்தியாசமா இருந்தால் தான் கர்த்தரை உயர்த்தும். சத்தியத்தை கேட்டு தப்பு செய்யறேன்னா கர்த்தரை விடவே மாட்டேன். மன்னிப்பே கிடையாது. சங்கீதம் 48:11 வாசிங்க. The book of Psalm 48:11. 48:11 வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கம்மா. நினைத்தோம் மகிழ்வதாக, கதைக்குறனாக எண்ணுங்கள். பின்ன சந்ததிக்கு 48:11 வாசிக்கிறீங்க. 10 வாசிங்க. வாசிமா. தேவனே விளங்குறது போல புகழ்ச்சியும் கடையாந்திரங்கள் விளங்குற அர்த்தம் நிறைந்திருக்கு. வாசிக்கலாம். ஞாயிற்று நிமித்தம் சியோன் பர்வதம் படத்தை வாசிக்க குமாரத்திகள் கலிக்குறவர்களாக சியோன் சுற்றி உலாவி எண்ணுங்கள். பின்னர் சந்ததிக்கு வெடிப்பதற்காக கவனித்து அரண்மனைகளை. இதெல்லாம் யாருக்கு இந்த பிளஸிங்களா? யாருக்கு வருது? அப்படியே தூங்கி அப்படியே தோத்திரம் பண்ணி அப்படியே பட்டுகிறது. அவங்களுக்கு இல்லை. ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு, ஒப்பு கொடுக்கிற மக்களுக்கு, எழும்புகிற மக்களுக்கு, ஓடுகிற மக்களுக்கு தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சே இருக்கும். அடுத்த வசனம் வாசிச்சுக்கலாம். இந்த தேவன், இந்த தேவன், இந்த தேவன், இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர், இந்த ஆண்டவர் 23 அவர் தான் ஆண்டவர், 24 அவர் தான் ஆண்டவர், 25 அவர் தான் ஆண்டவர். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். வாசிக்கலாம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். வாசிங்க 40 வாசிங்க. மரண பரி நடத்துறவனால திரும்ப சுவாசிக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மரண பரி தேவன் நடத்துவாரவங்க நடத்த போறார். ஏன்? நீ சாப்பிட மாத்திர மருந்தை விட உங்களுக்கு வல்லமை உயிரை காப்பாத்திரும், குடும்பத்தை காப்பாத்திரும், உன் வாழ்க்கையை காப்பாற்றும். உன்னை கர்த்தர் காப்பாற்ற போறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்து கர்த்தர் கிருபை செய்யப்படாது. 2025 வருஷம் ஒரு ஜபம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஜபத்தில் அக்கினி இறங்கும், நீ தோட்டத்தில் அக்கினி இறங்கும், உன் முழங்கல் அக்கினி இறங்கும், நீ பாட்டுல அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். யாராவது மைக்கு பிடிக்க வரணுங்க, போல பண்ணீங்க, வெளியே போயிடும். சத்தமா சொல்லுங்க. அது பாட்டா இருக்கு, ஜபமா இருக்கு. மைக்க பிடிக்கும் போது உங்க வார்த்தை ஒரு வல்லமை கொடுக்கும். ஒரு பிள்ளைங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வாரா?
உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு 2 புஸ்தகம் 16:9 வாசிக்க சீக்கிரமாக. 2 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 16:9 வாசிக்க சீக்கிரமா. விரோதமாக எத்தியோப்பியனாகிய 2 புஸ்தகம் 16:9 வாசிக்கிறீங்க. என்ன தப்பா படிக்கிறீங்க? 16:9 சொல்லுங்க. 16:9 தம்மை பற்றி யாரை பற்றிங்க சொல்லுங்க. யாரை பற்றி சொல்லுங்க. தளபதி பத்தி என்ன பேசுறீங்க? கல்லுதான் வரும், கத்தி தான் வரும். தளபதி சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தலைமையும் தெரியல எனக்கு. டாக்டர் தமிழ்நாட்டில் அல்லேலூயா. சத்தியத்தை உயர்த்தி தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி இரவு பகலாக ஒவ்வொரு நிமிஷமும் உன் சிந்தையில ஆண்டவர் தான், உன் பேச்சில் ஆண்டவர் தான், உன் பார்வையில ஆண்டவர் தான், உன் நடக்கையில ஆண்டவர் தான். ஆண்டவர் வெளிப்பட உனக்கு ஒரு வல்லமை பெருகிட்டே இருக்கும். உன்னுடைய அபிஷேகம் பிரிக்கும். ஆண்டவரை உயர்த்த வல்லமை பெருகிட்டே இருக்கும். தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி எந்த மனுஷன் வைராக்கியமா வாழ்ந்தானோ வாழ்க்கை யாரும் அசைக்க முடியாது. எந்த மந்திரம் அசைக்க முடியாது, எந்த பலகீனம் அசைக்க முடியாது, எந்த வறுமை அசைக்க முடியாது, எந்த காரியம் அசைக்க முடியாது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. நன்றி. ஆமென் சொல்லுமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. வெறியுள்ளவன் தம்மை பற்றி யாரு தேவனை பற்றி வைராக்கியமா இருக்கிறாரோ அந்த குடும்பத்தை அவனையுமே எந்த மனசு தொட முடியாது, எந்த இச்சு தொட முடியாது, எந்த உலகத்தை தொட முடியாது. கர்த்தர் நினைத்து கொண்டிருக்க எந்த மனுஷன் வாழ்க்கையும் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும், என்றைக்குமே மகிழ்ச்சியா இருக்கும், என்றைக்குமே அபிஷேகத்தோடு இருக்கும். Thank you Holy Spirit. தம்மை பற்றி உத்தம இறைத்தோடு இருக்கிற மக்களுக்கு யாருக்கு இங்க அநாயச்சிங்க, யாருக்கு வல்லமை, யாருக்கு வரங்கள், யாருக்கு பெருமை, யாருக்கு தேவனோட மகிமை வெளிப்படுது. ஜீசஸ் நம்ம ஆட்சியில் ஒரு பொம்மை இல்லை குச்சி வச்சு ஆராதிக்க உலகத்தை படைத்து சர்வவியாபி ஆல்மைட்டி காட் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் உருவாக்குகிறவர், உண்டாக்குகிறவர், தூக்கி சுமக்கிறவர், கரம் பிடிக்கிறவர், நடத்துகிறவர், நடத்தி கொண்டிருக்கிறவர். தம்மை பற்றி உத்தம இருதயம். உத்தம ஆண்டு செய்வாரா செய்ய மாட்டாரா? கைவிட்டு வர அப்படி இல்லை. என்னை அழைச்சா நிச்சயமா செய்வார். சோறு போட்டு காப்பாற்றுறாரு இல்லையோ என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமைக்கு ஆகியிருக்கிறது. 2025 வருஷம் அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, வாலிப தம்பியே, உள்ள பிள்ளைகளே, கர்த்தர் பேசினாரு. 2025 பணம் பொருளோட வல்லமைக்கு தேர்வாண்டவர ஒரு பெரிய அபிஷேகம் வரங்கள் பற்றி சந்திக்க அந்தத்தை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, எல்லாற்றையும் மேற்கொள்ள எனக்கு தேவை கர்த்தருடைய வல்லமை, எனக்கு தேவை தேவனுடைய வல்லமைக்கு தேவை சொல்லி எவ்வளவு போராடுகிறியோ கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் அபிஷேகத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாட்டிக மட்டும் ஆண்டவர் இல்லை, 20% ஆண்டவர் இல்லை. எங்கெல்லாம் இருக்கலாம். எனிவே எனி பிளேஸ் வேலைக்கு போனால் வேலை செய்யலாம், கையில் வேலை செய்யலாம், பண்ணலாம். இன் யுவர் ஹார்ட்ஸ் ஜாயின் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ இயேசுவோடு இணைக்கப்படும் போது தான் வல்லமை பண்ணப்படும். நீ இயேசு வல்லமை செய்ய மாட்டார். இயேசு கையில் ஓட்ட மாட்டார், நிமிஷம் ஓட்ட போகிறாரு, நிமிஷம் பேய் ஓட்டுவார். நீ தான் சுகமாக்கணும், நீ தான் குஷ்டரோகியை சுகமாக்கணும். சப்பானை நடக்கிறது யார் தெரியுமா? நீ தான் இருக்குது.
நானா கை மாட்டுது, நானா சாப்பிடு, கதையே பேசி நானும் கொட்டி போச்சு. ரைஸ் எல்லாம் கரங்களை மேலே உயர்த்த என் நின்று இப்போ செடி பெருசாக கத்தல் நிரப்பிட்டு இருக்காங்க. துள்ளிமை வெசில் தேவன் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். வல்லம் இல்லாமல் 25 மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்தி பார்த்தேன். என் பிள்ளைங்க வச்சு காமிச்சான். சூப்பர் நேச்சுரலாக இருந்தான். அநேக சொல்லுங்க பார்க்கலாம். நான் உத்தம இருதயம் இந்து கீழ் கொண்டிருக்கிறீங்க. நான் பேச பிடிக்கல. உத்தம இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அங்கதான் வல்லமை வெளிப்படப்படும். புது ஆண்டில் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே என் கடனை மாற்றம், ஆண்டவரே அதெல்லாம் கத்தர் மாற்றுவார். அதையுமே கத்தர் மாற்றுவார். பட் வாட்ஸ் யுவர் டிசிஷன்? உடைய தீர்மானம் என்ன? வாட்ஸ் யுவர் பிளான் நெக்ஸ்ட் இயர்? தீர்மானம் என்ன உள்ளது? நம்ம ஜெபிக்க சவலா கொடுக்கல வாங்கல பெரிய ஜோம் பண்ணுகிறோம். அதை கத்தர் மாற்றுவார். தேவன் செய்வார். மொத்தமேர்கள் வந்துட்டாலுமே உங்களுடைய ஊழியம், உங்கள் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதான் சூப்பர் நேச்சுரலாக ஆண்டு சொல்லுங்க. நீ நான் கீழ்படியாக பாட்டு பண்ண பாண்டுப்பா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அவன் உயர்த்தப்படுறாரு. எப்படி உயர்த்துவாரு? நீ கீழ்படிய மாட்டியே, போத்திரம் பண்ண மாட்டேன், ஜெரிக்க மாட்டேன், மோசம் போட மாட்டேன், கண்ணம் போட மாட்டேன், தூங்கிடுகிறியே. எப்படி நேச்சுரலாக சத்தத்தை மாற்றுவாரு? எல்லாம் மட்டும் தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி பைபிள் சொல்லி 61 எழுந்து பிரகாசம். என்ன பண்ண சொல்லுங்க? பிரகாசம் எப்படி பிரகாசம்? அப்ப என்ன அர்த்தம்? தூங்கிக்கிறான் அர்த்தம் சொல்லுங்க. எழும்பி ஓடுவார்கள். எழுதி பிரகாசம்னா என்ன பண்ணுங்க? என்னோட சொல்லுங்க. நம்ம தமிழ் ஜவனியமா என்ன அர்த்தம்? ஐயா எழுதி காமிச்சாங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? சரி சொல்லுவாங்க. தூங்கி எழுத காப்பியா, எழுதலாம் பாலா. அது இல்லையா? அதை சொல்லுங்க பார்க்குறேன். எழுந்தா காப்பியா, என்னன்னா பாலா கத்தருக்கு சொல்லுங்க. அது இல்லையா? நம்ம எதுவுமே பால் தான், காப்பி தான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பால் காப்பாற்றுது, அந்த பால் தேவையே இல்லை. ஞானப்பால் காப்பாற்றுது. இந்த பாலை குடிக்க குடிக்க கேட்க இன்னும் புஷ்டியை கத்தரை மாற்றிட்டு இருக்கிறாங்க. அது இல்லையா? கை உயர்த்துங்க. வசிக்க நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, once again நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி மோசே கேட்கிறா. நான் முகத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே. சைலன்ஸ், டோன்ட் see my face. you see the back. ஹalleluya. என்ன சொல்றாரு? என் முகத்தை நீ பார்த்த செத்துருவா. சரி சொல்லுங்க. நிறைய வருஷம் 2 நாளைக்கு போகிறேன். 10 நிமிஷம். ஹalleluya. மோசே என் முகத்தை பார்த்து என்ன ஆயிடுவ நீ? சொல்லுங்க, பேசுங்க. செத்துருவா. என் மகிமை வேற, என் பவர்லாம் வேற. நான் திரும்ப முகத்தை மட்டும் பேக்கில் பார்த்துருவேன். ஹalleluya. இங்க என்ன சொல்லுது? நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அப்ப மோசே பார்க்க முடியாத வல்லமையை நீங்க பார்க்க போறீங்க, உணர போறீங்க, செயல்படுத்த போறீங்க, செயலாற்ற போறீங்க. கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன்பா, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். கர்த்தரை பயன்படுத்த போறாரு. 25 பயன்படுத்த போறாரு. இன்னும் வல்லமையா பயன்படுத்த போறாரு. விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண போற ஆண்டவர். என்ன வல்லமை தெரியுமா? மோசே பார்த்த அந்த வல்லமை, அதோட பெரிய வல்லமை கர்த்தர் காண செய்ய போறாரு. புதியப்பட்ட யோவானே வல்லமை பார்த்து கீழே உள்ள சத்தம் போல வெளிப்பட்டு ஒண்ணு வாசிக்கிறோம். அப்படி என்னன்னா அந்த வல்லமை பிரவேசிக்க உள்ளது. உலகத்தை ஆட்டி படைக்க போகிறேன், சத்துரு ஆட்டி படைக்க போகிறேன், விசுவாசை ஆட்டி படைக்க போகிறேன், மந்தத்தை ஆட்டி படைக்க போகிறேன். உனக்குள்ள வல்லமை, உன் சிரசுல வல்லமை, உன் கண்கள்ல வல்லமை, உன் கையில வல்லமை, விரல்ல வல்லமை, நகத்துல வல்லமை, உன் ட்ரெஸ்ல வல்லமை, உன் காத்துல வல்லமை, உன் புடவையில வல்லமை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பாரு. கர்த்தர் அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண தம்முடைய வல்லமை கர்த்தர் விளங்க பண்ண போறாரு. யாருக்காக? For you. உனக்காக நம்ம ஜெபிக்க செல்லுங்களா, சோத்துக்கு கஞ்சிக்கு சாப்பாடுக்காக கத்து கொடுப்பாரு.
என்ன ஜெபிக்கணும்? இந்த 10 நாள் 8 நாள் ஆண்டவரே வல்லமை விளங்க பண்ணி கொடுங்க. 25 காலைக்கும்போது சுவாமி என் சுற்றி ஒரு நெருப்பு எரியணும், எனக்கு முன்ன ஒரு நெருப்பு எரியணும், நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல கர்த்தருடைய மகிமை இறங்கணும், அந்த ஜபத்துல ஆராதனையில ஊழியத்துல வல்லமை பெருகிட்டே இருக்கணும். என்னை பார்க்கிற மட்டும்தான் நடுநடுங்கணும், அகல வைக்கணும். கர்த்தர் செய்யப்படுறாரு, கர்த்தர் செய்யப்படுறாரு, கர்த்தர் செய்யப்படுறாரு, கர்த்தர் வல்லமை கொடுக்கப்படுறாரு. இந்த வல்லமை, இந்த அக்கறை, இந்த அபிஷேகம் இப்ப மேல இறங்கிட்டே இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் நிறுத்துவாரா, வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. கர்த்தரை பார்க்கிறாரா? இந்த மெசேஜ் கொடுத்தது ஆண்டவர் தான், பேசுறது ஆண்டவர் தான். அந்த வல்லமை சபையில் கிடைக்கப்படுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உணர்வுகளே இல்லையோ, ஐ வில் believe. I feel the God presence. I feel the God power. வல்லமை மறந்து கொண்டே இருக்கு. கையில் வைத்து ஆண்டவர் நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்குது, உலாவிக் கொண்டிருக்குது. செத்து போன தெய்வத்தை கும்பிடுங்க, வல்லமை விளங்க செய்யும். ஒரு போன் பண்ணி பேசுங்க, ஒரு சகோதரர், ஐயா எலியா போல வல்லமை வேணும், எலியா ஜோம் பண்ணுங்க, எலிசா போல வல்லமை வேணும். சிம்பிளா சொன்னேன், என்னங்க எலியா எலிசா எலிசெல்லாம் எலியா போல மாத்தோம் பாட்டு பாடுறாங்க, எலியாவை போல எலிசா. பட் ஐ டோன்ட் பிலீவ். எனக்கு அந்த வல்லமை தேவையில்லை. என் வல்லமை கல்வாரியின் வல்லமை, சிலுவையின் வல்லமை, சில ரத்தத்தின் வல்லமை என் தலைமையில் இருக்குது, உங்க தலைமையில் இருக்குது. எலியா வல்லமை எனக்கு தேவையில்லை, எலிசா வல்லமை எனக்கு தேவையில்லை, மோச வல்லமை எனக்கு தேவையில்லை. அவெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய பசுவான மாறிட்டாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட்ஸ் புதிய பாட்டுடைய மறுரூபமாக்கப்பட்ட சபைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த வல்லமை வேறு, இந்த வல்லமை வேறு, இந்த பவர் வேறு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆச்சரியப்பட்ட ஐயா அப்படியா நான் தப்பா ஜோம் பண்ணணும், தப்பா தான் ஜோம் பண்ணீங்க. இல்லையா புறமா ஏசா புறமா ஏசு ரட்சிக்கப்பட்டாரா? இல்லையா ரட்சிக்கப்பட்டாரா? கர்த்தர் பயன்படுத்துறாங்க. ஆனா புதிய பாட்டிலே நீ கழுவப்பட்டு குளிப்பாற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் சபையை கொடுத்து மெய்ப்பனை ஆயத்தப்படுத்தி கையில பைபிளை கொடுத்துருக்கிறாருன்னா யாருங்க பெறுவீங்க? என்ன பெறுவீங்க? கைவிட்டு ஆமாம் சொல்லமா? ஈசைக்கிற பைபிள் ஈசா சொல்லு, பைபிள் ஈசைக்கிற பைபிள் வச்சுருக்க ஈசா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட வல்லமை கொடுத்து பயன்படுத்தவங்கதான் முடிஞ்சு போச்சு. பட் புதிய படம் இல்லை. உனக்கு நினைக்கும் பெரிய சிம்மாசனம், உனக்கு நினைக்கும் பெரிய சீவம், உனக்கு நினைக்கும் பெரிய சிங்கம், உனக்கு நினைக்கும் 1000 அரசாட்சி இருக்குது. இது எதுக்கு பெருசு சொல்லுங்க? நீங்க தானே பெரியவங்க, சொல்லுங்க. நீங்க தானே பெரியவங்க, சத்தமா சொல்லுங்க. ஏதோ நெருப்பு வர வச்சாரு, தண்ணி வரைச்சாரு, மழை அதெல்லாம் இயற்கை சொல்லுங்க. நீங்க விண்ணுக்கு மண்ணுக்குள்ள கிருபையை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். கையில் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமியோட கண்கள் உள்ளாவிட்டு. இன்னும் வாசிக்கலாம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். The second Corinthians chapter 12 verse 10 to 3 வாசிக்க சீக்கிரமாக. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:10 சீக்கிரம் முடிக்க போறோம். அந்தபடி பலவீனமா இருக்கும் பொழுது இருக்கிறேன், பலவீனமா இருக்கும் எப்படி இருக்கிறேன்? சில சத்தம் போட்டு சொல்றேன், நல்லா சத்தம் அப்படியே பைபிள் சொல்றேன். தைரியமா தான் இருக்கு, படிக்க முடியலதான். ஆனா சத்தம் போட்டு படிக்கும்போது கத்த பலப்படுத்துறாரு. ஆன் த ஸ்பாட்ல ஒரு தேவன் பலப்படுத்துறாரு. ஆன் த ஸ்பாட்ல கத்த வல்லமை கொடுக்கிறாரு. ஆன் த ஸ்பாட்ல கத்த உயர்த்தி நிற்க வைக்கிறாரு. ஆன் த ஸ்பாட்ல பேச வைக்கிறாரு, உன்னை பாட வைக்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு, நிற்க வைக்கிறாரு, துதிக்க வைக்கிறாரு, கத்த உயர்த்த வைக்கிறாரு. பரிசுத்த பவுல்
பவுல் சொல்லுகிறார், எனக்கு பலகீனமா இருந்துச்சுப்பா, என் கையை அசைக்க முடியல, என் காலை அசைக்க முடியல, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சுட்டேன். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா. என் பலகீனத்துல என் பலமா இருக்கிற சொல்லுங்க பாருங்க. பிலிப் சொல்லுவாரு, நல்லா இருக்கேப்பா, ஐயோ கேரா இருக்கு, என்ன கேரா இருக்கு. பவுல் சொல்றாரு, என் பலவீனத்துல நான் மாற்றப்பட சொல்ல, என் பலவீனத்துல பலமா இருக்கிறேன். How is possible? எப்படிமா முடியுது? பவுல் தேவன் தான் அவன் தேவன் சொல்றீங்க. அந்த தேவன் எங்க இருக்கிறாரு? Inside his heart, உனக்குள் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் உள்ள இருக்கிறாருன்னா உன் சரீரத்தில் என்ன பலகீனம் வந்தாலும் நிற்ப, ஓடுவ, பிரயாசப்படுவ, பாட்டு பாடுவ, சிரிப்ப, ஊழியம் செய்வ, கத்துவ, பிரசங்கம் பண்ணுவ, ஓடிக்கொண்டே இருப்ப. சொல்லுங்க முடியுமா? கையை நான் சாப்பிட வரைக்கும் ஓடிய மாட்டேன். சாப்பிட கஷ்டம். அவையில சொல்லுங்க பாருங்க, இந்த வாழ்க்கை எப்போது இயேசு மையப்படுத்த வாஞ்சிக்கிறீங்களோ வல்லமையா மாறிடுங்க. சொல்லுங்க பிரதர், நீங்க வேலைக்கு போங்க, சம்பாதி எல்லாம் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் ஒர்க். ஐ டோன்ட் டிஸ்டர்ப் யூ. பட் என்ன சொல்றேன், இந்த வார்த்தை கைக்கணும். தலைவனுக்கு பலன் பூர்வமாக வாசிக்கலாமா? அந்தபடி பலவீனமா இருக்கும் பொழுது பலமுள்ள அர்த்தம் ஏன் நடக்க முடியல தைரியமா சொல்லுறேன். என்னன்னா இங்க இருக்குங்க தைரியம். தைரியம் காலில் கை வச்சல, உள்ள வச்சிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே. சொல்லுங்க 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 சொல்லுங்க, கையில் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. எத்தனை கேன்சர் வரட்டும், எத்தனை பிபி அதிகமாகட்டும், சுகர் அதிகமாகட்டும், என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் பலன் உண்டு. அந்த பலன் அல்லேலூயா. சத்த பவுல் நல்லா சொல்ல, பலப்பட்டு கொண்டிருக்கிறாரு. உடம்பெல்லாம் பலகீனம், உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் வியாதி. What is the Paul says? அவர் என்ன சொல்றாரு? நான் பலத்தை பத்தி பேச வரல, பலத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன், தைரியத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன், வல்லமை கொடுத்து பேச வந்திருக்கிறேன். மொத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தெய்வம் இந்த சபையில் இருக்கிறாரு, அடையாள சபை தெய்வம் உலாவிட்டு இருக்கிறாரு. அதே ஆண்டு இருக்கிறாருன்னா உனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு. நீ விசுவாசம் இருக்கிறதா, நீ பயப்பட மாட்டேன், தைரியப்பட மாட்டேன். இன்னும் எழும்புவேன், இன்னும் ஓடுவேன், இன்னும் பிரயாசப்படுவேன், இன்னும் ஆண்டு இருக்காரு. ஓடிக்கொண்டே இருப்பேன், ஓடிக்கொண்டே இருப்பேன், ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. வாசி முடிக்கலாம் சீக்கிரம். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் சர்ச்சுக்கு போகத்தான் வயிற்று வலி வரும், சர்ச்சுக்கு போகத்தான் பேதியாகும், சர்ச்சுக்கு போகத்தான் வாந்தி வரும், சர்ச்சுக்கு போகத்தான் டைபாய்டு ஜுரம் வரும். வருமா வராதா? சொல்ல மாட்டீங்க. ஐயா கைவிட்டேன், உடம்பு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எல்லாம் வரும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக தேவனுக்கு ஆயத்தமாக. வாசிக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனம். என்னப்பா பவுல் பெரிய ஊழியர் நினைச்சப்பா, தொட்டா சுகம், பவுல் பார்த்தா சுகம், இந்த உலகம் தொட்ட சுகமாறாங்க, சப்பானி நடக்கிறான், மருத்துவ எழுதுக்கு. எப்படி பவுல் முடிய பலவீனம் வருகிறது? ஒய், வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த பலவீனம் வந்தா தான் நமக்கு வல்லமை வெளிப்படும். சத்தமா சொல்லு, கையில் பலவீனம் வரும்போதெல்லாம் சரித்து இயேசு பலப்படுத்தினார். இந்த பலவீனம் வரும்போதுதான் கிறிஸ்து வந்து உணர முடியும்னா, ஐயோ எனக்கு அந்த வியாதி, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போடுறேன், காணிக்கலாம் போடுறேன், அந்த ஒழுங்கா இருக்கேன், சுத்தமா ஜீவிக்க, எனக்கு அந்த வியாதி யோசிக்கும் போது தான் ஒரு வியாதி மாதிரி சொல்லணும், இந்த வியாதியை அசைக்க முடியாது, இந்த பயம் அசைக்க முடியாது. அந்த வியாதி வர 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 நீ சபைக்கு ஓடுவேன், உழுத்துக்கு ஓடுவேன், கற்றுக்கு ஓடுவேன், நீ சொல்ல சொல்ல சாத்தான் தோற்று விடுகிறான், நீ சரியாக கற்றுக்கொள்வேன். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் நானும் சொல்லி முடிக்க கையை மேலே என்ன வாசிக்கிறோம்? பலவீனம் வாசிக்கலாமா? பலவீனங்களிலும்
சிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டு குறை சொல்லல, ஆண்டு குற்றப்பட்டு இன்னும் ஆண்டவரை நான் உழுது போயிடுவேன் தைரியமாயிட்டேன் சொல்லல, பிரியப்படுகிறேன். இந்த வியாதியை வந்து நான் பிரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நீங்க சொல்ல முடியுமா? அது போல செய்தி முடிக்க போறேன். அல்லேலூயா. சத்தத்துடைய அல்லேலூயா. இந்த படிக்கும்போது நமக்கு உள்ள உள்ள நெருக்கம் போகுது. ஆனால் எப்படி ஊழியம் பண்ண, எப்படி ஊழியம் செய்தார், எப்படி கற்றுறீங்க தான் வல்லமை. ஒரு பக்கம் தயவுகளை பார்த்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் வல்லமை கையை செய்யணும் இருக்கும். கடைசி வல்லமை ஜெயிச்சிடும், வியாதி போட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். கையை உயர்த்தி இந்த தயவுடன் தாக்க 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 பலகீனம் வர வர ஐயோ பலகீனம் வந்துச்சு, என் உடம்பு கெட்டிடுமா, என் கிட்னி போயிடுமா, என் ஆச்சு போயிடுமான்னு நீ யோசிக்க யோசிக்க ஒரு பக்கம் வல்லவன் பெரியலே இருக்குது. கத்துடைய வல்லமை, கத்துடைய அனாய்ச்சி, அந்த அபிஷேகம் உன்னால பெருக பெருக பலகீனம் கீழே போயிட்டு கடைசியில பலகீனம் போச்சு விடும். வல்லமை ஜெயிச்சிடும். நீ பெற்ற அபிஷேகம் ஜெயிச்சிடும். நீ பெற்ற அபிஷேகம் ஜெயிச்சிடும். நீ பெற்ற வல்லமை ஜெயிக்கும் 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 ஜெயித்து கொண்டே இருக்கும். Praise the Lord. 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 நிந்தைகள் நெருக்கும் துன்பங்கள் கொடிபாடி மகிழ்ந்திடு. நிந்தைகள் நெருக்கும் துன்பங்கள் கொடிபாடி மகிழ்ந்திடு. பவுல் பலமாயிருந்து ஊழியம் செய்யலாம். எவ்ரிபடி பலமாயிருந்து ஊழியம் பண்ண. ஒடுக்கப்பட்ட பொழுது ஊழியம் செய்தார், உடைக்கப்பட்ட பொழுது ஊழியம் செய்தார், கஷ்டப்பட்ட பிறகு ஊழியம் பண்ணார். ஒரு பக்கம் ஊழியம் பண்ண பண்ண தயவுகளை தாக்கிட்டே இருக்குது. பவுல் சொல்றாரு, இந்த தயவுகளை துக்கப்படல, பிரியப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துவனுடைய உண்மையான ஸ்டேட்மெண்ட், உண்மையான நிலவரம். சுவாசிக்க நீ தியானிக்க தியானிக்க வசூல் போயிட்டு நேரம் போயிட்டு அது வேஸ்ட் டைம். ஹல்லேலூயா. முடிக்க போகிற கத்தரிஸ்து வல்லமை யாருக்கும் உத்தம தீர்வு உள்ள மக்கள் தான் கத்துடைய வந்தார். செகண்ட் யாருக்கு? பலவீனப்பட்ட மக்கள். பலவீனத்தில் இயேசு உயர்த்தினார். உயர்த்தும் தான் யாரை செத்துடுது, தீர்வை படைச்சிடுது. யார் செத்து போது ஜெயப்படைக்குது, யார் செத்து போது வல்லமை பெருகுது. ஏன் கற்று நடத்திட்டு இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் பிரவேசிக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு பிரசன்ஸ், வித்தியாசமான ஒரு வித்தியாசமான அபிஷேகம் கற்று கொடுக்க போகிறாரா, கொடுக்க போகிறாரா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் 8 days டைம் இருக்கு, எத்தனை டைம் இருக்கு? கற்று நிரப்பிட்டே இருப்பார்.
நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது நிரம்பிச்சே இருப்பீங்க, வேலைக்கு போகும் பொழுது நிரம்பிச்சே இருப்பீங்க, கடைக்கு போகும்போது நிரம்பிச்சே இருப்பீங்க, அடுப்பால வேலை செய்யும்போது நிரம்பிச்சே இருப்பீங்க, குளித்து கொண்டே இருப்பீங்க, தேவன் நிரம்பிச்சே இருப்பாரு. இது ஆரம்பிக்க இந்த அபிஷேகம் நிற்கவே நிற்காது, இந்த வல்லமை குறையாது. கேட்ட அத்தனை பேருமே கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சே இருக்குது. பவுல் அபிஷேகத்துடைய உச்சபட்சமான வல்லமை இறங்கிச்சே இருக்குது. எந்த பலவீனத்திலும் இயேசு தெரிவிக்குவேன், எந்த பலவீனத்திலும் இயேசு உயர்த்துவேன், எந்த பலவீனத்திலும் இயேசு வாழ்வேன், எந்த பலவீனத்திலும் என்னை உயர்த்து கொண்டே இருப்பேன், உயர்த்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் தாம் வார்த்தையை பெற்று கோடி நிரம்பி ஆசீர்வதிப்பார்.